வணக்கம். தமிழரத்தின் மதிய நேர செய்தி தொகுப்புடன் இணைந்திருக்கின்றீர்கள். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று இடம்பெற்று வரும் நிலையில் மாவை சேனாதராஜா வந்த பின்னர் கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கோரியமையால் கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது. இதன்போது அவர் பதவி விலகிவிட்டார். அவரின் தலைமையில் கூட்டம் நடத்த முடியாது, எனவே உடனடியாக கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு சாணக்கியன் கடும் துணியில் தெரிவித்தார். இதனால் சிவமோகனுக்கும் அவர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தனது நிலைப்பாட்டில் சிவமோகனும் விடாப்பிடியாக நின்றமையினால் நீண்ட நேரமாக கூட்டம் ஆரம்பிக்கப்படாமல் போர்க்களமாக மாறியது. சிவமோகனுக்கு அருகில் எழுந்து சென்ற சுமந்திரன் அவரை சமாளிக்கும் பணியில் ஈடுபட்ட போதும் அது பயனளிக்கவில்லை. இந்த நிலையில் 10:45 மணியளவில் கூட்டம் இடம்பெறும் மண்டபத்துக்கு மாவை சேனாதிராஜா வருகை தந்திருந்தார். இதன்போது, உங்கள் தலைமையில் கூட்டத்தை நடத்த முடியாது மாவை ஐயா, எனவே அந்த கதிரையில் இருக்க வேண்டாம், இந்த பக்கம் இருங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவருக்கு தெரிவித்தார். அதனை பொருட்படுத்தாத மாவை சேனாதிராஜா முன்பகுதியில் உள்ள இருக்கையில் சென்று அமர்ந்தார். அதன் பின்னர் கூட்டத்தில் அமைதி ஏற்பட்டதுடன் கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த முக்கிய செய்தியாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விதண்டாவாதமாக கேள்விகளை எழுப்புகின்றார் என கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை வெளியேற்றுமாறு அரசு அதிகாரிகள் கோரியதால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமளி துமளி ஏற்பட்டது. குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அந்த கலந்துரையாடலில் அதிகாரிகளை விமர்சித்துள்ளார். இதன்போது அவரை வெளியேற்றுமாறு அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சரும் ராமலிங்கம் சந்திரசேகர் தலையீட்டின் பின்னர் அமைதியின்மை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அடுத்த செய்தியாக கல்பட்டி பலாலி பிரதான வீதியின் சேத்தாபுல பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் நுரைச்சோலை போலீசார் தெரிவித்துள்ளனர். நுரைச்சோலையிலிருந்து முந்தல நோக்கி பயணித்த லொரியொன்றும் பலாலியில் இருந்து நுரைச்சோலை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் 3 இளைஞர்கள் பயணித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.